வணக்கம். நிர்ஜலா ஏகாதசி பற்றி பேச ஆரம்பிப்பதற்கு முன், ஏகாதசி என்றால் என்ன என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு மாதத்திலும் 2 ஏகாதசிகள் வரும். ஒரு வருடத்தில் மொத்தம் 24 ஏகாதசிகள். இந்த ஏகாதசிகளில் விரதம் இருப்பது மிகவும் புண்ணியமானதாக கருதப்படுகிறது. ஆனால் இந்த எல்லா ஏகாதசிகளின் பலனையும் ஒரே நாளில் பெற வைக்கும் ஏகாதசி எது என்றால் அது நிர்ஜல ஏகாதசி தான். நீர் என்றால் இல்லாதது, ஜலம் என்றால் தண்ணீர். அதாவது தண்ணீர் கூட அருந்தாமல் இருக்கும் ஏகாதசி என்பதால் இதற்கு நிர்ஜலா ஏகாதசி என்ற பெயர் வந்தது. இந்த கதை நேராக மகாபாரத காலத்திற்கு நம்மை அழைத்துச் செல்கிறது. அப்போது பாண்டவர்கள் வனவாசத்தில் இருந்த காலம். அந்த 5 சகோதரர்களும் அவர்களது தாயார் குந்தி, மனைவி திரௌபதி ஆகியோர் அனைவரும் பகவான் விஷ்ணு மீது மிகுந்த பக்தி கொண்டவர்கள். அந்த காலத்தில் ஒவ்வொரு ஏகாதசியிலும் விரதம் இருந்து துவாதசி அன்று பாரணை செய்து வந்தனர். ஒரு நாள் வேதவியாச முனிவர் பாண்டவர்களை சந்திக்க வந்தார். அவரை அனைவரும் மரியாதையுடன் வரவேற்றனர். அப்போது வேதவியாசர் கூறினார், ஏகாதசி விரதம் என்பது மிகவும் உயர்ந்த விரதம். இதை முறையாக கடைபிடிப்பவர்களுக்கு பாவங்கள் நீங்கி விஷ்ணுவின் அருள் கிடைக்கும், இறுதியில் மோட்சம் கிடைக்கும் என்று கூறினார். இதை கேட்ட அனைவரும் மகிழ்ச்சி அடைந்தனர். ஆனால் ஒரு மனிதர் மட்டும் கவலையடைந்தார். அவர் யார் தெரியுமா? பாண்டவர்களில் 2வது சகோதரரான பீமன். பீமன் சாதாரண மனிதர் அல்ல, 1000 யானைகளின் பலம் கொண்டவர்கள், மிகப்பெரிய வீரர். ஆனால் அவருக்கு ஒரு பலவீனம் இருந்தது, அதாவது பசி. பீமனுக்கு உணவு மீது மிகவும் விருப்பம். நீண்ட நேரம் சாப்பிடாமல் இருப்பது அவரால் முடியாது. மற்றவர்கள் ஒரு நாள் முழுவதும் உபவாசம் இருந்தாலும் பரவாயில்லை. ஆனால் பீமனுக்கு சில மணி நேரம் கூட சாப்பிடாமல் இருப்பது மிகவும் கடினம். அதனால் அவர் வேதவியாசரிடம் பணிவாக கேட்டார், மகரிஷியே, என் தாயார் சகோதரர்கள் திரௌபதி எல்லோரும் ஏகாதசி விரதம் இருக்கிறார்கள். நானும் அதன் பலனை பெற விரும்புகிறேன். ஆனால் என்னால் மாதந்தோறும் 2 ஏகாதசிகளிலும் பட்டினி இருக்க முடியவில்லை. எனக்கு ஏதாவது ஒரு வழியை சொல்லுங்கள் என்று கூறினார். வேதவியாசர் சிரித்தார். பீமனின் இயல்பை அவர் நன்றாக அறிந்திருந்தார். அப்போது வேதவியாசர் கூறினார், பீமா, உன்னால் வருடம் முழுவதும் வரும் அனைத்து ஏகாதசிகளையும் கடைபிடிக்க முடியாவிட்டால் பரவாயில்லை. ஆனால் வருடத்திற்கு ஒரு முறை வரும் ஜேஷ்ட மாத சுக்லபக்ஷ ஏகாதசி என்று ஒரு மிக கடினமான விரதம் இரு என்று கூறினார். பீமன் உடனே கேட்டார், எப்படிப்பட்ட விரதம்? வேதவியாசர் கூறினார், அன்று உணவு மட்டுமல்ல, தண்ணீரும் அருந்தக்கூடாது. முழு நாளும் விஷ்ணுவை தியானித்து இருக்க வேண்டும். பீமன் அதிர்ச்சி அடைந்தார். உணவில்லாமல் இருப்பது ஒரு பக்கம், தண்ணீரும் குடிக்க கூடாதா? வேதவியாசர் தொடர்ந்து கூறினார், இந்த ஒரே நிர்ஜலா ஏகாதசியை முறையாக அனுஷ்டித்தால் வருடம் முழுவதும் வரும் 24 ஏகாதசிகளின் பலனும் கிடைக்கும் என்று கூறினார். மனிதன் செய்த பாவங்கள் அனைத்தும் கரையும். யம தூதர்களை அணுக முடியாது. விஷ்ணு தூதர்கள் வந்து காப்பார்கள். இறுதியில் விஷ்ணு லோக பிராப்தி கிடைக்கும். இதை கேட்ட பீமன் உறுதி எடுத்தார், எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும் இந்த விரதத்தை நான் கடைபிடிப்பேன். நிர்ஜலா ஏகாதசி நாள் வந்தது. அன்று அதிகாலையிலேயே எழுந்து குளித்து விஷ்ணுவை வழிபட்டார். விரத சங்கல்பம் எடுத்தார். அதன் பிறகு ஒரு சொட்டு தண்ணீர் கூட அருந்தவில்லை. காலை நேரம் எப்படியோ சென்றது. மதியம் வந்தது. சூரியன் கொளுத்தினான். பசி ஒரு பக்கம், தாகம் இன்னொரு பக்கம். பீமனின் உடல் மிகவும் வலிமையானது, அதனால் பசியும் அதிகம். ஆனால் அவர் மனதை விஷ்ணுவின் பாதத்தில் நிலைநிறுத்தினார். நாராயணா நாராயணா என்று ஜபித்துக் கொண்டே இருந்தார். மாலையானது, இரவு ஆனது. உடல் மிகவும் சோர்வடைந்தது. ஆனால் அவர் விரதத்தை விடவில்லை. அந்த இரவு முழுவதும் பகவான் விஷ்ணுவை தியானித்து விழித்திருந்தார். அடுத்த நாள் துவாதசி காலை வந்ததும் வேதவியாசர் கூறிய விதிமுறையின்படி தானங்கள் செய்து பிராமணர்களுக்கு உணவளித்த பின்னர் பாரணை செய்தார். அந்த நேரத்தில் பகவான் விஷ்ணு அவருக்கு அருள்பாலித்ததாக புராணங்கள் கூறுகின்றன. பீமா, நீ கடினமான விரதத்தை மன உறுதியுடன் நிறைவேற்றினாய். இது உனக்கு அனைத்து ஏகாதசிகளின் பலனும் கிடைக்கும் என்று ஆசீர்வதித்தார். வேதவியாசர் இந்த விரதத்தின் மகிமையை மேலும் விளக்கினார். நிர்ஜலா ஏகாதசி விரதம் இருப்பவர்களிடம் மரண காலத்தில் யமதூதர்கள் வரமாட்டார்கள். அதற்கு பதிலாக விஷ்ணுவின் தூதர்கள் வந்து அவர்களை பாதுகாப்பார்கள். ஏனெனில் இந்த விரதம் மிக உயர்ந்த விஷ்ணு விரதமாக கருதப்படுகிறது. தானத்தின் சிறப்பு. நிர்ஜலா ஏகாதசி அன்று தண்ணீர் தானம் செய்வது மிகவும் சிறப்பானது என்று கூறப்படுகிறது. கோடை காலத்தில் இந்த ஏகாதசி வருவதால் தண்ணீர் பந்தல் அமைத்தல், குடிநீர் வழங்குதல், மோர் வழங்குதல், விசிறி தானம், குடை தானம், அன்னதானம் போன்ற செயல்கள் மிகுந்த புண்ணியத்தை தரும் என்று நம்பப்படுகிறது. நிர்ஜலா ஏகாதசியின் கதை முக்கியமான பாடம் என்ன? பீமன் போன்ற மகாவீரருக்கு கூட சில பலவீனங்கள் இருந்தன.
ஆனால் அவர் தனது குறையை ஒப்புக்கொண்டார். பின்னர் அதற்கான ஒரு ஆன்மீக வழியை தேடினார். இந்த கதை சொல்வது உடல் பலம் மட்டுமே பெரியது அல்ல, மன உறுதி அவசியம். பக்தியுடன் செய்யப்படும் ஒரு செயலுக்கு மிகுந்த பலன் உண்டு. உண்மையான விரதம் என்பது பசியை மட்டும் தாங்குவது அல்ல, மனதை இறைவனிடம் நிலைநிறுத்துவதும் ஆகும். அதனால்தான் பெரியவர்கள் சொல்வார்கள், எல்லா ஏகாதசிகளின் பலன்களையும் தரக்கூடிய ஏகாதசி நிர்ஜலா ஏகாதசி. பீமன் தனது பசியையும் தாகத்தையும் வென்று பகவான் விஷ்ணுவின் அருளை பெற்ற நாள் என்பதால் இந்த நிர்ஜலா ஏகாதசி இன்று வரை பக்தர்களால் மிகுந்த பக்தியுடன் அனுஷ்டிக்கப்படுகிறது. இந்த கதையை கேட்ட நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லும்போது பீமன் போன்ற வலிமைசாலிக்கும் பசியை அடக்குவது கடினம், ஆனால் இறைவன் மீது இருந்த நம்பிக்கையால் அதை சாதித்தார் என்று கூறினால் கதையின் சாரம் புரியும். இது போன்ற பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நன்றி.